நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகாரி வியூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, தான் வேலை தான் உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரலாம். கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வரக்கூடாது. ஆல்ரெடி உங்கள் வாழ்க்கையோ சோதனையில் போயின்னு இருக்குது. இந்த சோதனையிலும் புதுசாக ஒரு வேதனை சேர போதுங்க. யாருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கு தான். தான் வழி உண்டு தான் உண்டுன்னு சொல்லிட்டு போயின்னு இருக்காரு. அவருக்கு கரெக்டாக ஒரு பொண்ணால் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி, மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுது. இந்த பேராபத்துலேருந்து நம்ம கௌதம் எப்படி தப்பிக்க போகிறாரு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருந்தாலும் இதுக்கு நடுவில் எப்படி இதெல்லாம் சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்ற முழு வீடியோவை நீங்கள் இதெல்லாம் பார்க்க போகிறீங்க. அப்படி என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சும்மா இருந்த சங்க எப்படா ஊதிக்கு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்து கற்றுக்கலாங்க. அப்படி என்னடா பண்ணாங்க, ஏதுடா பண்ணாங்க, ஏன் இந்த மாதிரியெல்லாம் ஒரு நெகட்டிவான ஒரு தாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்கார்ல நல்லது செய்ய தான் போகிறாரு. ஆனால் போகிற இடத்துல அவருக்கு வில்லங்கம் தேடி வருது. ஒரு பக்கம் போலீஸ், மறுபக்கம் அந்த போலீஸ் வந்தவர் நம்ம எஸ்எஸ்க்கு ரொம்ப வேண்டியவர். இந்த மாதிரி கௌதம் இந்த மாதிரி ஒரு இஷ்யூவில் மாட்டியிருக்காரு. அவர் என்ன பண்ணாலும் ஏது பண்ணலாம், இது சாதாரணமான விஷயம் தான். அவரை விட்டுலாம். இவர் இப்போதைக்கு காப்பாத்தினவர் தான். ஆனா இருந்தாலும் நீங்க சொன்னா அதை வச்சு நான் மேலும் இது மேல ஒரு பெரிய கேஸை போட்டு அவரை அழகா உள்ள தள்ளி விட்டுருவேன். என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாக்குவாதம் ஏற்படுது. இதனால நம்ம எஸ்எஸ்க்கு என்ன சொல்றாரு, நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல, அவரை அப்படியே பிடிச்சி வைங்க, அவரை வச்சுதான் இனிமே ஆட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் நமக்கே ஒரு பக்கம் அதிர்ச்சியா, பேரதிர்ச்சியா இருக்கு. என்னடா இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதிர்ச்சி மேல அதிர்ச்சி தந்துட்டே இருக்காங்க. என்னடா பண்றது கோவிந்தா, இந்த மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனை வந்துட்டே இருக்கேடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குங்க. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் இருந்துன்னு அப்போவே சூதானமாக ஒரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டார். இந்த மாதிரி தான் நடந்துச்சு, இந்த தான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கௌதம், உங்கள் மேலே ஆல்ரெடி நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, உங்களை சுற்றி சூழ்ச்சிகள் இருக்குது, இதுக்கு நடுவில் நீங்கள் இதெல்லாம் தேவையா, என்ன சார் பண்ணுறது, எனக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்பை நான் தட்டி கேட்காம அதை அப்படியே விட்டுட்டு போனால் அது ஏன் தப்பா உங்கள் தப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம், அது மிகப்பெரிய ஒரு தவறாயிரும், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் பண்ணது தப்பு இல்லை கௌதம், அதுக்கான தீர்வு கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும், சரி வெயிட் பண்ணுவோம், பொறுமை கடலையினும் பெரிதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பொறுத்தார் பூமி ஆழ்வார், நாம பொறுத்திருந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் சாதிச்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, வியப்பாவும் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இது எப்படி அப்டேட் பண்ணி கொண்டு போக போறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்காருல அவர் அவர் சொன்ன மாதிரி சரி ஓகே, அந்த இடத்துல இருந்து அவர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்கேப் ஆக சொல்றாங்க. ஆனா கௌதம் அது பண்ணல. அவங்களோட ஃப்ரெண்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க சடனா. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கௌதம ஒன் சைடா காதலிச்சிருந்த அந்த பெண்குட்டி தான். அவங்க வந்தது என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கௌதம் பார்த்தா நீங்க எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் ஃபர்ஸ்டே சொல்லிடுறாங்க. சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் ஒரே பண்ணி வேணாம், இவன் என்னோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஒரு பக்கம் இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. சார் சார் சார், இவரை பத்தி எனக்கு தெரியும், இவர் என்னென்ன பண்ணாரு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு, நீங்க என்ன ரிவெஞ்சில் இங்க வந்திருக்கீங்க அதுவும் எனக்கு தெரியும், நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிறேன், நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேங்க. உடனே பார்க்கணும், எதுவுமே பேசாம அந்த போலீஸ் நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், மலையை பெரட்டுவேன், இதை பெரட்டுவேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் விட ஆரம்பிக்கிறார். குவைட்டாக போயிடணும், அந்த சவுண்ட் வர்றது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சுறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அடுத்து இவங்களோட என்னவா இருக்க போகுது அப்படின்ற விஷயத்த நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் சிறப்பான ஒரு ஆட்டத்தை இப்போ ஆரம்பிச்சுட்டாருங்க. என்னடா ஆட்டம் இது, அதிரடியான ஆட்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வியப்பாக தான் இருக்குது. அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் அவங்க ஒரே வார்த்தை தான் சொல்லிடுறாங்க, உங்களை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டது ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா சத்தியமாவா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஷாக்கிங்கில் போயின்னு இருக்கு. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய தப்பாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் தீர்மானிச்சு இப்படி எடுத்துலாமா அப்படி எடுத்துலாமான்னு சொல்லிட்டு நாம தான் யோசிச்சு செஞ்சு ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழலாம் வாழ்க்கை போயின்னு இருக்கு. சரி பார்த்துப்போம், எல்லாமே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு படிக்கட்டு நாம எடுத்து வச்சு நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது போல் நல்லதே கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற இதெல்லாம் நம்ம போவோம். சரி, இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க. அப்படி என்ன விஷயம் சொல்ல போகிறேன், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம கௌதம் இருக்காரு அவர் கியூட்டா அழகா ஒரு விஷயத்த செஞ்சு விட்டாரு. நம்ம போய் இலக்கியா கிட்ட எல்லாத்தையும் சொல்றோம். இலக்கியா சந்தோஷப்படுறாங்க. அவங்க யாரு நான் கண்டிப்பா பார்க்கணும், உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டான சமயத்தில் உதவி பண்ணியிருக்காங்க, அவங்கள மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படிச்சவங்கள கண்டிப்பா நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டது ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. சரி ஓகே, நீங்க சொன்னதுபடியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது போல நடக்குமா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, எப்படி கொண்டு போக போறாங்க அப்படின்ற விஷயம் தெரியாம ஒரு பக்கம் பரபரப்பாகவும் பயத்தோடையும் தான் போயின்னு இருக்கு. பார்ப்போம், நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம்.
சமாளிப்போம் சொல்லிட்டு சும்மா ஒன்று பெரியவங்க சொல்லுங்கள். அதுபோல் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பாரத்தை சாமி மேலே போட்டு நம்ம வழியில் நம்ம கரெக்டாக போனால் எல்லாமே நமக்கு நல்லதாக தாங்க நடக்கும். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா நம்ம ருக்கோஜா பொறுமை, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் சண்டைகள் சச்சரவுகள் இந்த மாதிரியெல்லாம் போயின்னு இருக்குது. இதுக்கு நடுவில் நாம தான் போட்டிகள் பொறாமைகள் இந்த மாதிரி போயின்னு இருக்குது. பார்ப்போம் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்கன்ட்டு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்வமான விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம எஸ்எஸ்கே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. எப்படி சாத்தியது, எப்படி நீங்கள் விடல, அதை யாரை கேட்டு விட்டீங்க, நீங்கள் எப்படி விட்டீங்க, எதனால் விட்டீங்க, இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, நீங்கள் விட்டுக்கவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாம் தூம் தடாலடின்னு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. என்ன எஸ்எஸ்கே இந்த மாதிரியான டான்ஸ் ஆனால் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது, இதனால் லாஜிக்கோட பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. லாஜிக்கே இல்லாமல் அழகாக க்யூட்டாக முடிச்சு போயிட்டு வந்துருவான் பார்த்துக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை சமாளித்த மாதிரி தான் ஒரு பக்கம் ஃபீல் ஆகுது. அடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.